ஹலோ மக்களே, வணக்கம். சரி, இந்த வீடியோவில் கங்குவாவை பற்றி கொஞ்சம் பேசலாம். என்னடா எப்பயோ ரிலீஸ் ஆன படத்தை பற்றி இப்போ ஏன் பேசுகிறான்ட்டு நீங்கள் யோசிக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதாவது ஒரு 2-3 மந்த்ஸாக நான் வந்து கொஞ்சம் இதில் இருந்துட்டேன். அதனால் இப்போ பழைய படம்லாம் சென்னை போயிருந்தப்ப பார்த்தேன் ஒரு சில படங்கள். எனக்கு அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை பிடிக்காத மாதிரி இருந்த சில படங்களை பற்றி சும்மா இப்போ என்ன சொல்கிறது, வெரி லேட் ரிவ்யூ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சுதீர் மாதிரி அவர் லேட்டாக 1 வீக் கழிச்சு பண்ணுவார், நான் ஃபியூ மந்த்ஸ் லேட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது கங்குவாக்கு வந்து நான் அந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆக்சுவலாக எனக்கு. பட் படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். இத்தனைக்கும் நான் அது ஓடிடியில் தான் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் பண்ணி ஞாபகம் இல்லை எனக்கு. படம் சரியாக போகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது ஏன் சரியாக போகலைங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது படம் பார்க்கும்போது. ஏன்னா ஓடிடியிலேயே வந்து அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அது என்ன எனக்கு ஏன் அது பெருசாக பிடிக்கலைங்கிறத அந்த ஆங்கிளில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கிது, ஓகே இது ஒரு ஒரு விதமான பீரியட் படம். மேபி அது அது பேஸ்ட் ஆன் அ ட்ரூ இவெண்ட்ஸாக இருக்கலாம், அது இல்லாமையும் போகலாம். பட் பீரியட் படம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மேபி 1000, 1000, 1500 அந்த அந்த நாளுக்கு முன்னாடி நடந்த படங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஐடியா கிடைக்கிறதில்ல நம்மளுக்கு. ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது ஒரு சில அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இப்போ படம் ஆக்சுவலாக நம்ம இது பார்த்தோன்னா வேறு ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு காட்டுறாங்க. 2024 நடக்கிற ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறமா இது பிரெயின், இந்த சூப்பர் பவரு, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஜென்ஸிக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இதில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட ஓகே தான். ஆனால் அது ட்ரெய்லர் நம்ம பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது சரியாக மீட் ஆகலைங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது என்ன காரணங்கன்னு தெரியல. இப்போ ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, அது ஏன் ஒரு மாதிரி ஃபேண்டசி மாதிரி பண்ணிடுறாங்கன்னு தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து, ஓகே ஏதோ ஒரு ராஜா அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாரு, அவர் பற்றின கதையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அப்படி எடுத்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே எடுத்திருந்தாங்கன்னாவே கூட நல்லா ஓடியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் வந்து எல்லாத்தையுமே இப்படி ஃபேண்டஸியாக மாற்றி, ஏன்னா கதை வந்து ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வருது. ஆனால் இங்கே இருக்கிற இதெல்லாம் லேண்டு, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபேண்டசி மாதிரி காட்டுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ரோமன் சோல்ஜர்ஸ் அந்த காலத்துலேருந்து கிரீக் சோல்ஜர்ஸ்லாம் வந்து தான் இருக்காங்க. அதை அவங்க ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரியிலேயே எடுக்கலாம். ஹிஸ்ட்ரி மேபி உண்மையான ஹிஸ்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி அந்த காரணமானாலயா? ஏன்னா அவ்வளோ வரலாறு இருக்குது, நம்ம எவ்வளோ எடுக்கலாம். சவுத் இந்தியாவில் மட்டுமே தமிழ் வரலாறு மட்டுமே எடுத்துக்கிட்டால் கூட எவ்வளோ இருக்குது எடுக்கிறான். பட்டு ஃபேண்டஸியாக தான் எடுப்பேன்ட்டு தலைகீழ நிற்கிறாங்க. அது என்னன்ட்டு புரியல. இதுவும் தங்கலானும் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. அது தேவையில்லாமல் அவ்வளோ ஒரு ஃபேண்டசி மாதிரி அது எடுக்க வேண்டிய, அதனால தான் இது எல்லாமே போகலன்னு நான் நினைக்கிறேன். அந்த அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இப்போ தமிழ் சினிமா லவர்ஸ் வந்து கொஞ்சம் வருஷமாகவே, நான் சொல்கிறது இந்த பருத்தி வீரன், சேது டைமில் இருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான சினிமாவை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கமர்ஷியல் சைடு ஒன்று இருக்குது, அது ஓகே. கமர்ஷியல் சினிமா மாதிரி நான் சொல்கிறது எப்படின்னா, கொஞ்சம் கமர்ஷியல் சினிமாவே இருந்தாலுமே கொஞ்சம் ரியலிஸ்டோட கொஞ்சம் ஒட்டின மாதிரியான ஒரு கதையை விரும்புகிறாங்க மக்கள். அது டைரக்டர்ஸ்க்கும் நல்லா தெரியுது. அப்படி இருந்துமே இவங்க வந்து ஓவர் த டாப்பாக ஒரு மாதிரி ஃபேண்டசி மாதிரி ஊன்னு படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி
ஏன் அப்படி படம் டெலிபரேட்டாக இவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கணும். இது எடுக்கும்போதே இது ஓடுமா ஓடாதா அப்படின்னு. அவ்வளோவா டிஸ்கனெக்டடா இருக்கீங்க டைரக்டர்ஸ். தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் புரிஞ்சிக்காம அவ்வளோவா நீங்கள் இதில் சூர்யா வேற பயங்கர பில்டப் வேற. நெருப்பு மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், கருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வேற. நான் தான் சொல்கிறேன், ஒரு இந்த படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன் வரும்போது கூட ஒரு இந்த படம் ஒன்று வந்ததில்ல, ஒரு மாதிரி அப்போகேலிப்டோ ஸ்டைலில். அது வேர்ட் ஆஃப் மவுத்லேயே கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அது ஃபுல்லாக பார்க்கல, பாதி பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா அது தமிழ் என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அந்த படத்தில். நான் சொல்கிறேன், அது அதிலேருந்து கொஞ்சம் பொன்னியின் செல்வனும் நல்லா ஓடிச்சு இல்லையா? அது கொஞ்சம் ரியாலிட்டியோட கொஞ்சம் ஒத்து போச்சுல்ல, என்ன நடந்துருதோ அதை எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரியணும்ல. இப்போ எந்த டேரக்டர், ஒரு சிவா, ஒரு தெலுங்கு டேரக்டர்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு படத்தை எடுக்கும்போதே வந்து 2000 crore நம்ம இந்த இவ்வளோ அச்சீவ் பண்ணோம் பேன் இண்டியா அப்படின்னு எடுக்கிறத விட்டுட்டு, ஆடியன்ஸ் ஓகே என்ன எதிர்பார்க்குறாங்க, அது அது குறைஞ்சபட்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நம்ம எடுக்கணும். எடுக் எடு எடுத்து எடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணணும். அது என்ன சொல்கிறது, நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப இது என்ன சொல்கிறது, அந்த அந்த நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் இது பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஸ்கனெக்ஷன் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஃபேண்டசி மாதிரியே இப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா என்ன ஹிஸ்ட்ரி இவ்வளோ இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ இந்த இந்த ஃபேண்டசி அப்படிங்கிறதா எனக்கு புரியல. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கம்ப்ளீட்டாகவே ஃபேண்டசினா ஓகே ரைட்டு, விட அது ரொம்ப ஒரு மாதிரி இதில் போகுது, லூப்பில் போகுது. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் வந்து பயங்கர லவுடாக இருந்தது. ஆல்ரெடி நான் இந்த படத்துக்கே சொல்லியிருந்தேன், அது இந்த நம்ம எஸ்ஜே சூர்யாவும் விஷாலும் ஒரு படம் நடிச்சிருந்தாங்கல்ல, அது என்ன படம்னு மறந்துட்டேன் நான். அந்த படமே ஒரு மாதிரி பயங்கர லவுடாக தான் இருந்தது. அதுவும் என்ன தெலுங்கு டேரக்டரா, அந்த டேரக்டரு, இந்த தெலுங்கு டேரக்டர்ஸ்லாம் ஏன் இப்படி இவ்வளோ லவுடாக படம் எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. மார்க் ஆண்டனி அந்த படமும் அப்படி தான் இருந்தது. இத்தனைக்கும் நான் தேட்டரில் பார்த்தேன்னா, இதில் பார்த்தேன்னா, தேட்டருக்கு போய் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். உட்கார முடியல என்னால். ஆனால் அது நல்லா போச்சு, அது மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு மட்டும் ஏன் வந்து அவ்வளோ லவுடாக இருக்குன்ட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அது பிடிக்கலன்னா அந்த படமும் ஓடிருக்கக்கூடாது. மார்க் ஆண்டனி ஐயோ, அதான் சொல்கிறேனே, இது மேபி இது ஒரு பாலிடிக்ஸில் இதில் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்கிறதும் எனக்கு புரியுது. ஏன்னா சூர்யா வந்து ஏதோ ஒரு ஒரு இது வந்து டெலிபரேட்டாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இதுதான், இந்த காரணம் தான். இப்போ மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு லவுடான படம் ஓடுது, ஆனால் கங்குவா வந்து அதே காரணத்துக்காக ஓட மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அதில் ஏதோ இருக்குது, சூட்சமாக இருக்குது அதில் ஏதோ. கொஞ்சம் வால்யூமை கொஞ்சம் குறைக்கணும் இந்த கமர்ஷியல் டைரக்டர்ஸு. ப்ளஸ் கொஞ்சம் இந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ இவங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல. ரைட்டு, விடுங்க. ஆன் த ஹோல் எனக்கு பெருசாக படம் பிடிக்கல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டிசப்பாயின்மெண்ட் தான்.